ஒரு பழங்களோ இடத்துல திருத்தலாம் இருக்கு அதெல்லாம் நான் சொல்லும்போது இருக்கீங்க கோயம்புத்தூர் இருக்கிறோம். கோயம்புத்தூர் வெளியிலேங்கிற ஒரு ஊர். அது ரொம்ப காலமாக இங்கே இருக்கிறோம். நான் ஒரு கட்டடம் மேய்ச்சிங்க ரொம்ப காலமாக நல்லா இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இடையில எங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் வந்துச்சு. அந்த சிரமங்கள் என்னன்னு எங்களுக்கே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டம் தான், எதுவுமே எங்களுக்கு தெரியல. அதில் எங்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனுக்கு இடையில ரொம்ப சிரமங்கள் ஒரு சிரமத்தை கொடுத்து ரொம்ப சிரமத்தை கொடுத்துருக்கு. நாங்கள் எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவங்களும் இவங்களும் அங்கே போய் பாருங்க இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி நிறைய பேருங்களை அங்கே போங்க இங்கே போனோம். போய் நிறைய பக்கம் பார்த்தா எந்த வித ஒரு அறிகுறியும் எங்களுக்கு தெரியலைங்க. ரொம்ப செலவு அது இதுன்னு பண்ணி பார்த்தும் எல்லாம் கடனாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எந்த பிரயோஜனமே இல்லை. அப்போ என்னன்னா எங்கள் பையனுடைய வாழ்க்கையே ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. என்னுடைய தொழில்கள் பாதிச்சு ரொம்ப சிரமப்பட்டோம். அப்போ கடைசியில் பார்க்கும்போது என்னன்னா நாங்கள் ரொம்ப எங்களால் முடியாது, நாங்கள் எல்லாம் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு தான் நாங்கள் வந்தோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப நாங்கள் முடிவிட்டோம். அப்போ என்னதுன்னா இந்த சாமிங்கிற ஒருத்தர் இங்கே குருந்தமலையில் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. எங்களுக்கு அது கடைசியாக நிகழ்ச்சி கிடைக்குதுங்க. அப்புறம் அவரை போய் நாங்கள் சந்திச்ச கோவிலில் சந்திக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் அவர்கிட்ட போய் ஒரு போட்டு வச்சாங்க. பார்க்கும்போது உங்கள் குலதெய்வத்தை கட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் யாருக்கிட்ட போய் பார்த்தாலும் உங்களுடைய இது இப்படி தான் இருக்கும், குலதெய்வத்தையே கட்டி வச்சிருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தெரிஞ்சாங்க இதுக்கு என்ன வழிங்கிறப்போ அவர் சொன்னாருங்க, நீங்கள் கண்டிப்பாக பூஜை வச்சு தான் அதை கிளியர் பண்ணுங்க, ரொம்ப தட்டி வாங்கி செஞ்சுருக்காங்க, உயிருக்கே ஆபத்து பண்ணியிருக்காங்க, பசங்க பிள்ளைங்கள்லாம் குடும்பத்தோட வீணாக போகணும், வண்டி காய்ச்சல் போகணும், அடிபட்டு சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி தொழிலே இல்லாமல் குடும்பத்தையே மடக்கி வீடு காலத்தில் வித்துட்டு போகணுங்கிறதுக்கு எங்களை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். சரி சாமி நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு காலில் விழுந்துட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னாக்கா, சரி இதுக்கு ஒரு டைம் வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அவரே சாமியை அவர் கேட்டாருங்க. அவருடைய சாமி அவர் கேட்குறாங்க. அதாவது சிவசக்தியும் காளியும் அவர் தெய்வ அவர் இருந்துச்சு, அவர் எப்பவுமே வழிபாடு பண்ணுவாருங்க. அதை அவர் கேட்டு சொல்லும்போது, சரி நீ 21 நாளைக்கு அவங்க வீட்டில் போய் கலச பூஜை வச்சு யாகம் நடத்தணும், இது நடத்தினா மட்டும்தான் கிளியர் ஆகும், இதுன்னு யாராலையும் பண்ண முடியாது, இது உன்னோட சேர்ந்து நாங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சா மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும், இல்லைன்னு யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி உறுதியாக தெய்வங்களும் அவருக்கு சொல்லிட்டாங்க. அவருடைய ஏன்னா அவருக்கு தெய்வ சக்தியில் மீறினவர். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு இந்த மாதிரி ஆளுக்களையும் நான் சந்திக்கவே இல்லைங்க. கடைசியாக சந்தித்த ஒரு தெய்வம் அவர் தெய்வமாகவே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த அளவு எங்களுக்கு காப்பாற்றிருக்காரு. அது எப்படி காப்பாற்றினாருங்கிறது நானும் இப்போ சொல்கிறேன். இப்போ கலசங்கள் வச்சு அவர் எங்களுக்கு இந்த இது போட்டிருக்காருங்க, ஓமம் போட்டு 21 நாள் யாகம் நடத்திருக்காரு. நடத்தும் போது என்னன்னாச்சுன்னா மேலேருந்து தெய்வங்கள் பூரா அத்தனை முக்கோட தேவர்களும் நம்ம இறங்கிட்டாங்க. இறங்கி எங்களுக்கு எல்லா தெய்வங்களும் எங்களுக்கு காட்சி கொடுத்து, சிவன் சக்தி காட்சி கொடுத்து, அம்மன் காளியம்மன் காட்சி கொடுத்து, தினந்தோறும் நாங்கள் 7 மணிக்கு தினந்தோறும் நாங்கள் வெளியில் நின்று பார்த்தோம்னா வானத்திலிருந்து அம்மா நட்சத்திரம் விட 100 மடங்கு பெருசானதை ஒளி காட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் காட்டுவாங்க. காட்டும்போது நாங்கள் அப்போ எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு காட்சி அது. நாங்கள் சரி அம்மனுடைய வழிபாடு நான் கும்பிட்டு வெளியே வரும்போது அது வரும்போது அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு அம்மா காட்சி வெளியில் கொடுக்குறாங்க, நீங்கள் பாருங்க. நான் அது ஒரு நாள் பார்த்ததில்ல, தினந்தோறும் அதே மாதிரி தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலசம் இருக்குதுங்களா, அந்த கலசத்தில் அந்த அம்மனுடைய சிலை, ஈஸ்வரி வர சிலைகள், இது எல்லாமே ஒரு கலசத்துலேருந்து ஒரு கலசத்துக்கு அப்படியே மாறி அவங்களுடைய விளையாட்டுகள், தாண்டவங்கள், ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே அதனுடைய வழிபாடுகள் நல்லா செய்யறது எங்களுக்கு கண்கூட நாங்கள் பார்க்குற காட்சி எங்களுக்கு அது கொடுத்தாங்க. அது அவருடைய பாக்கியம், அவருடைய சக்தி, அவர் தெய்வீக வழிபாடுல ரொம்ப மீறினவர். அவர் சித்தர்
எங்களுக்கு வந்துட்டு மாய மாதிரியோட அவங்களோ இவங்களோ எங்களுக்கு யாரையுமே தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து தடைஞ்சிட்டு நாங்க. கடைசி அவர் தெய்வங்கள் நம்பி சித்தரவர் அவர்னால் மட்டும்தான் முடியும்னு எங்களுக்கு அதுக்கு முன்கூட்டியே வந்து கனவுல வந்து முருகன் சொல்லியிருக்காரு. முருகன் வந்து சொன்னது தான் அப்போ நாங்களும் தேடி போனோம். ஒருத்தர் கேட்டே போகும்போது அவங்க தான் வழிகாட்டினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிங்க. எல்லா நன்மைகளும் நடந்து நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். என் பையன் பட்ட பாடுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். விடிய விடிய கஷ்டப்படுவோம். பையன் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடுவானுங்க, கஷ்டப்படுவானுங்க. அவ்வளோலாம் நடந்தது. ஒரு பையனை வச்சு நான் அவ்வளோ வருத்தப்படும் போது யாருமே எங்களுக்கு அக்கம் பக்கமோ இது தூரம் தொலைகிறது சொந்த பந்தங்களோ யாரும் நம்பலை. இவங்களுக்கு என்ன எப்போ பார்த்தா இதே வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுங்க. சரி யாரோ சொல்லட்டும் ஆண்டவன் தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி நான் நம்பி என் பாட்டுக்கு நான் தெய்வத்தை மட்டுமே வணங்கி வந்திருங்க. தெய்வங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும், யாராலுமே எங்களை காப்பாற்ற முடியாதா அப்படின்ட்டு நாங்கள் வெடிய குடும்பத்தில் நானும் எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்து அழுவோம். பையனுக்கு அந்த மாதிரி சுபாங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. திரும்ப இந்த மாதிரி 5000 வந்ததா இப்போ எல்லாமே நீட்டாக முடிச்சு கொடுத்துருக்காருங்க. நாங்கள் இப்போ 21 நாள் முடிச்சுட்டு திரும்பவும் வந்து ஐயா எங்களுக்கு இங்கிருந்து பண்ணணும்னு சொல்லி அவரை நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்டுருக்குறோம். எங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது எங்களுக்கு முழு நம்பிக்கை ஆயிடுச்சுங்க. அதனால தெய்வ சக்தியாக உள்ள நாங்கள் இப்போ எப்பொழுதுமே அவரை நாங்கள் வழிபட்டு வரணும், அம்மாவை வழிபடணும், ஈசனை வழிபடணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள். இப்போ நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கேன். எங்கள் பையனை நாங்கள் முழுசாக நல்லபடியாக பார்த்து அவங்க மருமகளோட குழந்தைகளோட அவங்க நல்லா இருக்காங்க. எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. அது ஒரு இது அதைத்தான் நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவரை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவர் தான் எல்லாமே. அவர் அந்த மாதிரி நாங்கள் முழுசாக வந்திருக்கோம். பையனுக்கு வந்து இந்த 4 வருஷமா ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் எல்லா வைத்தியம் பார்த்தோம். வைத்தியத்துலேயும் வந்து சரியாதீங்க. அப்புறம் சாமியினால தான் முடியும்னு சொல்லி சித்தர்கள் சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் பார்த்துதான் நாங்கள் சாமி கும்பிட்றதால சரியா போகுனால பார்த்தாங்க. நாங்கள் நிறைய காசுலாம் செலவு பண்ணி நாங்களும் படாத கஷ்டப்பட்டோங்க. இப்போ அது எதுவுமே எங்களுக்கு சரியாகலைங்க. நாங்கள் தினம் அழுது கோணியம்மன் கோயிலுக்கு போய் ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கும்பிட்டுருக்குறோம். ஆனால் இப்போ வந்து ஆண்டவன் முன்னிச்சுல இந்த ஐயானால எங்களுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு சிவராத்திரி நாங்கள் விரதம் இருந்து தம்பிக்கே வந்தீங்கன்னா அந்த முழுவதே வந்து இந்த மாதிரி சிவராத்திரி விரதம் இருக்க சொல்லி சொன்னாங்க. இப்போ தம்பி சொன்னதுமே நாங்கள் விரதம் இருந்து சிவன் நாங்கள் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சதுமே அந்த ஐயா தான் அந்த கோயிலை இவர் பார்த்து அழுதுச்சுங்க. சந்திச்சு அழுது நாங்கள் கும்பிடும்போது இவர் வந்து ஏமா என்ன வேதனை, உங்களுக்கு என்ன வேதனை எனக்கு தெரியும், என்னம்மா அப்படிங்கிறது கேட்டாருங்க. இந்த மாதிரி எங்கள் பையனுக்கு உடனே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கஷ்டத்தையெல்லாம் சொல்லி அழுதுங்க. அழுகும்போது அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாருங்க. சொல்லிட்டு அது பொண்ணு மாதிரி போயிட்டாருங்க. அப்புறம் அவராகவே ஒரு நாள் கூப்பிட சொல்லி சொன்னாங்க. கூப்பிட்டு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நான் சரி பண்ணி தரேன்னு சொன்னாருங்க. அப்புறம் ஐயா இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே அவர் காலில் விழுந்துட்டோங்க. எத்தனையோ பேரை நாங்கள் நம்பி ஏமாந்துட்டோம். எங்களை நீங்கள் தான் வாழ வைக்கணும், எங்கள் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோங்க. அப்புறம் தான் அவர் ஐயா இருந்துட்டு பூஜை எடுத்து பார்த்தாருங்க. கண்ணில் அம்மா அழைச்சி பார்க்கும்போது குலதெய்வத்துக்கு வழிபாடு இல்லைம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்புறம் அது வரணும்னா 21 நாள் பூஜை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி 21 நாள் பூஜை எடுத்துருங்க. அப்புறம் சிவன் கோயிலுக்கு எங்களை திரும்ப போகிறதுன்னு சொன்னாருங்க. இந்த மாதிரி குடும்பத்தோட சிவன் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நாங்களும் எல்லாம் போனோம். நானும் எங்கள் வீட்லேயும் போனோங்க. போகும்போது அங்கே வந்து அந்த சிவலிங்கத்தில் வந்து சிவனே அப்படியே கண்ணை லைட்டாக திறந்த மாதிரி அந்த உடுக்கையோட அந்த பாம்போட கண்ணு வெளிச்சமெல்லாம் தெரிஞ்சிச்சுங்க. எனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுங்க. நானும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பார்த்தேங்க. நம்மளே இப்படி கற்பனை பண்ணுறோமா இல்லை அப்படி அலங்கரிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேங்க. பார்க்கும்போது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு மட்டும்தான் அது காட்சி தெரியுதுங்க. இவரையும் கூப்பிட்டு பாருங்க தெரியலீங்க. எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சுங்க. அப்புறம் அந்த கோயிலில் சாமி முடிச்சு வெளியில் வந்ததுமே ஒரு சிஸ்டர் வந்தாருங்க. முன்னாடி அவர் நாங்கள் வெளியில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த அப்போ வரைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க. ஐயா சொன்னது ஞாபகம் இல்லைங்க. உங்களுக்கு காட்சி கிடைக்கும் சொன்னாரு. நாங்கள் எங்களுக்கு அது ஞாபகம் வரல. அடுத்த நாள் இந்த மாதிரி நடந்துச்சுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டோம்.
கேட்கும்போது அவர் சொன்னார், நான் சொன்னேன் இல்லையா காசு கிடைக்கும்னு சொல்லி, அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வெளியே வரும்போது அந்த சித்தர் வந்து தானா ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தா அவர் செய்யறது மாதிரி, அதாவது எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, இந்த போட்டாவில் பார்த்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காருங்க. அப்ப நான் எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வரல. அப்பதான் சரி மறுபடியும் அவரை பார்த்துட்டு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் ஆளை காணும். அப்புறம் வெளியில் வந்து பார்க்க யோசிச்சேன் நான், ஓ சரி சாமிஜி சொன்னாரே அதுதான் கரெக்டு, அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு மார்பாடத்தை வச்சுட்டு திரும்ப கொண்டு அவர் கேட்கும்போது அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருங்க. அப்போ ரொம்ப ரொம்ப அவர் சொன்னவருடைய வார்த்தைக்கு இதுக்கு செயல் கரெக்டாக இருக்கும்போது எங்களுக்கு ரொம்பவே திருப்தி ஆயிடுச்சுங்க. அப்போ கோணியம்மன் எங்களுக்கு கும்பிட்டு இருக்கிறோம். நான் கோணியம்மன் வந்து எங்களுக்கு களத்துல அந்த முகம் நல்லா காமிச்சு கொடுத்தாங்க. கோணியம்மன் காமிச்சு கொடுத்தாங்க. அந்த கோமகுண்டத்துல வந்துங்க ஆதிசக்தி வந்து 8 கைகளோட எனக்கு அந்த தொகையா காமிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் நாங்கள் இயற்கையாக நாங்களாக பார்த்ததுங்க, எல்லாம் உண்மையிலேயே பார்த்தது. எங்களுக்கு நல்லா காட்சி கொடுத்தாங்க. அம்மா ஐயா ஒரு பூ கொடுத்தாரு, தலையில வச்சு படுத்துக்கோங்க அம்மா அன்னைக்கு காட்சி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி பூ தலையில வச்சு படுக்கும்போது சிவபெருமான் வந்து நல்லா நாட்டியம் ஆடுற மாதிரி காமிச்சு கொடுத்தாங்க. நாட்டியம் ஆடுறாங்க, காமிச்சு கொடுக்குறாங்க. இது நம்ம கனவு தானே அப்படின்னு சொல்லி நான் அக்கால்கிட்ட இருந்தேன். திரும்ப அதே 4 மணிக்கு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுங்க. அது கனவு கண்டுட்டு இருக்கும்போது கதவை தட்டுற சத்தம் கேட்டு நாங்கள் எழுந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தோங்க. அமாவாசை காலையிலே பார்க்கும்போது சிவகங்கை 3ஆம் கிரக மாதிரி நிலாவும் அந்த நட்சத்திரமும் இருந்துச்சு. செவ்வாதேவிங்களாமாங்க நட்சத்திரமும் இருந்துச்சுங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில 4 மணிக்கு அவங்களுக்கு நம்ம வீட்டு முன்னாடி இப்படி காட்சி கொடுக்குறாங்கன்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோங்க. எல்லாம் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடைச்சி எங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சி எங்கள் குழந்தையும் நிம்மதியாக இருக்கிறாங்க பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஸோ கண்ணு தூக்கம் இல்லாமல் எனக்கு திடீர்னு மேலே எங்களுக்கு வந்து யாரும் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டதுக்கெல்லாம் எங்களுக்கு விமர்சனம் கிடைச்சிச்சுங்க. இப்போ அம்மாவே இந்த தினம் 7 மணிக்கு வந்து எங்கள் குலதெய்வம் வந்து காட்சி கொடுக்குறாங்க. நாங்கள் டெய்லி சாமி கும்பிட்டு பூஜை ரூம்லேருந்து வெளியில் வந்தாலே எங்கள் குலதெய்வம் வந்து காட்சி கொடுக்குறாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இதே எங்களுக்கு எப்பவும் நினைச்சிருக்கணும் சொல்லி நாங்கள் ரொம்ப நிம்மதியில்லா பொழுதுகளை மட்டும்தான் நாங்கள் இப்போ நினைச்சிருக்கோம். அதை அவர் நிறைவேற்றி கொடுத்தாருங்க. காப்பாற்ற எங்கள் கூட்டி எங்கள் பையனை எங்கள் முடிச்சு எங்கள் கையில் படிச்சிட்டாரு. எங்களுக்கு அதை விட வேறு எந்த இதுவுமே வேண்டாம்னு நாங்கள் இப்போ நினைக்கிறோம். எங்களுக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவருக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அதுதான் நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லி எல்லாருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி எங்களை மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஐயா வந்து நல்லா பண்ணி கொடுக்கணுங்கிறது நாங்கள் வேண்டிக்கிறோம். நாங்கள் சொல்லி இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றினா அவர் கஷ்டப்படுறவங்கள கண்டிப்பாக தெய்வத்தை காப்பாற்றுவாங்க. எங்கள் அப்பா அம்மாங்க இவங்க சொன்ன மாதிரி நான் வந்து 4 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். நான் வந்து ஒரு டிராவல்ஸ் ஓனருங்க. எங்கிட்ட மொத்தம் 5 வண்டி இருந்தது. நான் வந்து 18 வயசுலேயே வந்து ஓனர் ஆகிட்டேன். ஓனர் ஆக்கி வச்சு நான் அழகு பார்த்தாங்க என்னோட அப்பாவும் அம்மாவும். அதே மாதிரி ஒரு வண்டி எடுத்து கொடுத்தாங்க. அந்த வண்டியை வந்து 5 வண்டியை உருவாக்கினேன். நான் உருவாக்கி கொடுத்துருக்கிற சமயங்களில் இந்த மாதிரி ஆச்சு பிரச்சனைகள். அதாவது எப்படி பிரச்சனைகள்னு கேட்டால், எனக்கு வந்து சரியான ஒரு தூக்கம் இன்மை, யாரோ பக்கத்தில் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி, திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் மேலே வந்து சத்தம் கேட்குற மாதிரி, வீட்டுக்குள்ளே திடீர்னு யாரோ ஓடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் அதிகமாக இருந்தது. இதை வந்து எனக்கு தூக்கத்தை வந்து கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தூக்கம் வந்து கெட என்னுடைய மைண்டு வந்து என்னிடம் இல்லாமல் போயிடுச்சு. எப்படி என்ன சொல்கிறதுன்னா, அதாவது ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய நம்ம அந்த தொழிலை வந்து கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. தூக்கம் இல்லைன்னா அந்த மைண்ட் வந்து வேலை செய்யாமல் போயிடுது. அப்புறம் யாருக்கிட்டையும் பேச முடியாமல் போயிடுது. அது வந்து ஒரு விரக்தியை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த விரக்தியை கொடுக்க ஆரம்பிச்சது என்னாச்சு, எனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிறது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரி, இதை கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிச்சி நம்ம இதை சரி பண்ணி நம்ம பிஸ்னஸை வந்து அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போகலாம், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சுத்தாத இடம் இல்லைங்க.
கொல்லிமலை அடிவாரத்திலிருந்து மேல வரைக்கும் எல்லாம் சுற்றி இருக்கேன், எல்லா சித்தர்களையும் பார்த்திருக்கேன், எல்லார்கிட்டையும் செஞ்சியும் வாங்கியிருக்கேன், எல்லார்கிட்டையும் அட்வைஸ் கேட்டிருக்கேன். அதே மாதிரி திருவண்ணாமலையும் அதே மாதிரி தாங்க. என்னுடைய பிரச்சனையும் முடிக்க திருவண்ணாமலையும் நான் போயிருக்கேன், அங்கே இருக்கிற சித்தர்களையும் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். என்னுடைய பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியாது. அதாவது இப்போ நான் தீர்த்த